எம்டி சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது சப்பாத்தி பூரி எதுக்குனாலும் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா தேவையில்லை. நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், கசகசா, தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 பிரியாணி இலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, நல்லா வதக்கியாச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், காரத்தை பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, கசகசா, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வரும். சிரிப்பாயாச்சு. நம்ம எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க புதினாவையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.